எங்க சீஃப் வர சொல்றேன்னு போயிட்டாரு. அங்கிருந்து என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நின்னுட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் வர சொல்லுங்க சார். அவங்கள வர சொல்லுங்கன்னு தேர்வு மையத்தின் முன்பு கண்ணீர் மல்கு வாக்குவாதம். நான் எக்ஸாம் எழுத போறதுன்னு எனக்கு எழுத போறதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பேச வர சொல்றேன், வாரி வரே சொன்னாரு, ஏன் வரல? வரே சொன்னாரு, ஏன் வரல? நான் வந்துட்டேன், ஒரு 8 வந்துட்டாங்க. கேட்கணும் 3 நிமிட தாமதத்தினால தேர்வு எழுத முடியாம போயிடுச்சா? சார் வர சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, வர சொல்லுங்க. எனக்கு புரியுது, உங்களாலுமே புரியுது, ஏனாலுமே நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே 10 நிமிஷம் நாங்க 3 மினிட்ஸ் தான் லேட் ஆயிடுச்சு. ஓகே தான், எங்க மேல தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நான் எழுதிருக்கேன். லேட்டாலாம் நான் உள்ள போயிட்டு இருக்கேன் சார். நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நேத்து சொல்லுங்க. நீங்க ஓகே நான் லேட்டா வந்துட்டேன் மேம். எனக்கு புரியுது, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத போயிருக்கேன். 1/4 மணி நேரம் லேட்டா என்ன உள்ள விட்டாங்க. இவங்க ஏன் விடல? அது உங்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வின் பின்னணி என்ன? தமிழகம் முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடந்தது. ஏராளமான மையங்கள்ல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினாங்க. தேர்வு மையத்துல நடந்த பல நிகழ்வுகள் பலராலும் பேசப்பட்டு இருக்கிற நிலையில இந்த காட்சியுமே சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கல்லூரியின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெண் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு டீனை கூப்பிடுறாங்க. அவங்க வரேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க, ஏன் வரலையேன்ற மாதிரியா காவலர்கள் கிட்ட கண்ணீர் மல்க வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. தேர்வு எழுதுறதுக்கு 9 மணிக்குள்ள வரணும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 9 மணிக்கு மேல தேர்வர்கள் தேர்வு மையத்துக்குள்ள அனுமதிக்கப்படல. இந்த கல்லூரியிலும் பிரதான நுழைவு வாயிலுக்கு முன்னாடிதான் இந்த சம்பவம் நடந்ததா கூறப்படுது. சில தேர்வர்கள் வேறு நுழைவு வாயிலின் வழியா சென்றதாகவும் அங்க அனுமதிக்கப்படாததுனால திரும்பி பிரதான நுழைவு வாயிலுக்கு வரத்துக்கு கால தாமதமானதா தங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருந்திருக்காங்களா. 9 மணி தாண்டி வந்த தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாம அவங்க கண்ணீர் மல்க திரும்பி அனுப்பப்படக்கூடிய காட்சிகள், அவர்கள் சோகத்தோட திரும்பி செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கு. செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்குபவர் GT ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன்.